இந்த பொண்ணு கிளாஸ்ல யார்ட்டையுமே பேசாம படிச்சுக்கிட்டே இருக்கறனால இந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல. அப்ப ஸ்கூலுக்கு புதுசா ஜாயின் பண்ண பொண்ணு வந்துட்டு சரி வா விளையாட போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அதுக்கு இந்த பொண்ணு நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு போர் அடிக்குதுவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிடுறா. அதே மாதிரி அடுத்த நாள் இந்த பொண்ணு நீ எங்க தனியா எங்க சுத்திட்டு இருக்க, இனிமே நம்ம ஒன்னாதான் சேர்ந்து சுத்தணும், நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து ரெண்டு பேரும் ஒன்னாவே சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்த நாள் இவ இருந்துட்டு இந்த பொண்ணுக்கு தக்காளி கொண்டு வந்து கொடுக்குறா. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எங்க இருந்து கொண்டு வந்தேன்னு கேட்க எங்க வீட்டு செடியில நானே வளர்த்து உனக்காக தான் கொண்டு வந்தேன், என்ன கழுவ மறந்துட்டேன் அப்படிங்கிறா. படிச்சிருக்கிய அறிவு இருக்கா, ஒழுங்கா எந்திரி வா, கழுவிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இவ கூட்டிட்டு போறா. அப்புறம் இந்த பொண்ணு நடக்க முடியல என்னாலன்னு சொல்ல நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற, ஏறு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டே போறா. அடுத்த நாள் இந்த பொண்ணு கிரவுண்ட்ல தனியான்ட்டு இருக்கும்போது அங்க வந்த ரெண்டு பொண்ணுங்களும் இந்த பொண்ணு தான் நம்ம கிளாஸ் டாப்பர், ஆனா இந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த செகண்ட் இருந்துட்டு இவ வந்துட்டு யாரு சொன்னா இவளுக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் அப்படிங்கிறா. அது மட்டும் இல்லாம இவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்காத, இவங்களே 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில், ஃபர்ஸ்ட் இவங்களை ஒழுங்கா படிக்க சொல்லுன்னு சொல்லிட்டு இவ்வளவு சமாதானப்படுத்துறா. அதே மாதிரி உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேரை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.